வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரங்கநாதன். நான் கற்ற இந்த ஜோதிட கலையை உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் பயிற்சியாலும் உங்களுடைய முயற்சியாலும் நன்கு ஒரு ஜோதிடராக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அடுத்து குரு வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களையும் எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களையும் என் உடன் எப்பொழுதும் இருந்து என்னை வழிநடத்தி செல்லும் எங்கள் குலதெய்வம் கள்ளழகர், ஓமந்தூர் பெரியசுவாமி, ஸ்ரீ முத்துமாரியம்மன் அவர்களையும் எனது கல்விக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த திருச்சி ஜீயபுரம் அம்மன்குடி புது அக்ரஹாரத்தில் வசித்து வந்த திரு ஏஇ சுப்பிரமணிய ஐயர், திரு ஏஇ ராமகிருஷ்ணன் ஐயா, திருமதி சீதாலட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் நன்றியுடன் பணிந்து வணங்குகிறேன். இப்போ ஜோதிடத்தை கணித்து சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எழுதுவதற்கு குறைவான நபர்களே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கணிப்பதற்கு ஜாதகம் வேண்டும். ஜாதகத்தை ஒருவர் எழுதி கொடுத்து நீங்கள் அதை கணிக்கும் பொழுது எழுதியவர் செய்த பிழைகள் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. எனவே முதலில் ஜாதகத்தை எழுத கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு கணிக்க கற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு பெரிதும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த அடிப்படையில் முதலில் ஒரு ஜாதகத்தை எப்படி எழுதுவது என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். இதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். பஞ்சாங்கம் ஒரு டேட், ஏதாவது ஒரு டேட், அது என்ன வருஷம், மாதம், தேதிங்கிறத அப்படியே சொல்லுங்க. நீங்களே என்ன வருஷம்? இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை வைத்து நான் ஜோதிடத்தில் எப்படி ஜாதகம் எழுதுவது என்பதை சொல்லிக் கொடுக்க முடியும். உதாரண ஜாதகத்திற்கு நான் பயன்படுத்துவது வாக்கிய பஞ்சாங்கம். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ அதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். தற்பொழுது சொல்லிக் கொடுப்பதற்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, உதாரண ஜாதகம். ஒரு குழந்தை, சோபகிருது வருடம், சித்திரை மாதம். உதாரண ஜாதகம். சோபகிருது வருடம், சித்திரை மாதம். மாதம் 10ஆம் தேதி. இந்த 10ஆம் தேதிக்கு என்ன கிழமை டீட்டெயில்ஸ். சோபகிருது வருடம், சித்திரை மாதம், 10ஆம் தேதி என்ன கிழமை போட்டிருக்கு? இப்போ சோபகிருது வருடத்தே பஞ்சாங்கம் உங்க கையில இருக்கு. அதுல சித்திரை மாதத்திற்கு உண்டான பக்கத்தை எடுத்தீங்கன்னா அதுல இடது பக்கம் கடைசியில ராசி இருப்புன்னு ஒரு கட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல திதி விவரங்கள், யோகம் விவரங்கள் வரிசையா போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல வந்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷத்தை பத்தின இது போட்டிருக்கோம். அதாவது இடம் இருந்து வளம் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்போ ஆங்கில தேதி சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 30 தேதி வரைக்கும் உண்டான ஆங்கில தேதியின் விவரம் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் 1/1 இருக்கும். இதுல இந்த குழந்தை பிறந்தது வருடம் சோபகிருது வருடம், சித்திரை மாதம் 10ஆம் தேதியை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த
இதை அண்டர்லைன் பண்ணி ஒரு நெட்டு கோடாக இழுத்துக்கணும். இல்லைன்னாக்க கோடு மாறி போச்சுனாக்க எல்லா கணிப்பும் மாறிடும். அதனால சித்திரை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு நெட்டு கோடு இழுத்துங்க. ரைட். இப்போ இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிழமை வருது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு. நேரம் நம்ம ஒரு குத்து மதிப்பா ஒரு இரவு 10 மணி அல்லது 10:15 அப்படி வச்சுக்கலாம். நேரம் இரவு 10 மணி 15 நிமிடம். பிறந்த இடம் எந்த ஊருங்கிறத எழுத சொல்றவங்களே கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிறந்த இடம் திருச்சி. இப்போ ஒரு ஜாதகத்தை எழுதுறதுக்கு தமிழ் வருஷம் எதுன்னு தெரியணும், எந்த மாசம்னு தெரியணும், எந்த தேதின்னு தெரியணும், பகலா இரவான்னு தெரியணும், அதுக்கப்புறம் பிறந்த நேரம் இது தெரியணும், பிறந்த இடம். இவ்வளவையும் வர்றவங்கள்ட்ட நீங்க விவரம் கேட்டு முதல்ல எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறமா பஞ்சாங்கத்தில் அதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கால்குலேஷனுக்கு போகலாம். சரி, இப்போ இதை நான் அழிச்சிடுறேன். கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பிறந்த தேதி பற்றிய விவரங்கள் உங்கள்கிட்ட பேப்பரில் இருக்கும். நீங்கள் ஜாதகம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறீங்க. சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு ஒரு அடிக்கோடு எடுத்துக்கிறீங்க. அதில் 10ஆம் தேதியிலேருந்து சில விவரங்கள் வரிசையாக இடமிருந்து வளமாக போட்டிருக்கோம். அதில் முதல்ல தமிழ் தேதி, அதுக்கு அடுத்தாப்புல அன்றைய திதி, அதுக்கு அடுத்தது அன்றைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் யோகம், அதுக்கப்புறம் கரணம்ங்கிற விவரங்கள் அந்த ஒரே லைன்ல வரிசையா நாளிகை கணக்கில் போட்டிருக்கோம். இது வரை என்ற ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுக்கணும். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க நேரம் பிரதமை போட்டு 53 45 போட்டிருந்தா அந்த வரைக்கும் தான் பிரதமை. சிலர் அப்பதான் ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பண்ணிடக்கூடாது. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற நேரமாகப்பட்டது அதில் குறிப்பிட்டிருக்கிற திதியோ யோகமோ கரணமோ அந்த காலம் வரைன்னு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஆரம்பிச்சிடும். இது நடைமுறையில உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? சரி, இப்போ சித்திரை மாதம் 10ஆம் தேதி 10:15 இதுதான் குழந்தை பிறந்த நேரம். இந்த நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல சூரிய உதயம் அன்றைக்கு என்ன, எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்குது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூரிய உதயம், இந்த சூரிய உதயம் எப்போங்கிறது பஞ்சாங்கத்தில் 3வது பக்கத்தில் ஆரம்பத்திலேருந்து 3வது பக்கத்தில் தினசரி சூரிய உதயம்ங்கிற ஒரு கட்டத்தில் போட்டிருக்கோம். இருக்கா? அதுல தேதியில பாருங்க. சித்திரை மாசம் 10ஆம் தேதி போட்டிருக்கா? அந்த கடைசியில சூரிய உதயம் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? தஞ்சை சூரிய உதயம். இது வாக்கிய பஞ்சாங்கம். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைங்கிற 3 ஊருக்கும் இது இந்த பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்துல இருக்க சூரிய உதயத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அதனாலதான் பிறந்த ஊர் திருச்சிங்கிறத நம்ம வச்சோம். வேற ஊரில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த ஊர்ல என்ன சூரிய உதயம்ங்கிறத பின்னாடி எப்படி கணக்கு போடுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்ப உதாரண ஜாதகத்திற்கு திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கு உண்டான வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்ப சொல்லி கொடுக்குறோம். ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுதான். எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிச்சுக்க வேண்டியது. இவ்வளவுதான் ஜோதிடம்.
அப்போ அன்னைய தேதிக்கு இந்த பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் சித்திரை மாசம் 10ஆம் தேதிக்கு போட்டிருக்கா? சித்திரை மாசம் 6/11/14. சித்திரை மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு எத்தனை மணிக்கு உதிக்குது? உதயம் 6 மணி. அப்போ அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதி போட்டிருக்கு. அப்போ 6ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சூரிய உதயம் 6 மணி. 11ஆம் தேதி அந்த குழந்தை பிறந்திருந்தா அதுக்கு அடுத்தாப்புல என்ன போட்டிருக்கு? 1 நிமிடம். இதுதான் சூரிய உதயம் பார்க்கும் முறை. 6ஆம் தேதி அன்னைக்கு 6 மணி போட்டிருக்கு சித்திரை மாசம். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி தான் 6:01க்கு உதிக்குது. அப்போ 10ஆம் தேதிக்கு 6 மணி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சூரிய உதயம் 6ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதிக்கு. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 6 மணி தான் சூரிய உதயமா நம்ம எடுத்துக்கணும். 6:04. சரி, சரியா பார்த்து சொல்லுங்க. 6:04. இதுதான் முக்கியமான சமாச்சாரம். பஞ்சாங்கம்ங்கிறதுல போட்டிருக்க கால கணிதம் அனைத்துமே இந்த சூரியன் உதித்த பிறகு எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறத வச்சுதான் அங்க போட்டிருப்பாங்க. அதுல இருக்க கால அளவு பூராவுமே சூரியன் உதிச்சதிலிருந்து தான். ஆங்கில முறைப்படி பார்க்கிறப்போ இரவு 12 மணிக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த தமிழ் பஞ்சாங்கம், தமிழ் முறை, ஜோதிடம் இந்த கணக்குல காலையில் சூரியன் உதித்ததிலிருந்து அடுத்த நாள் உதிக்கும் வரை ஒரு நாள், இப்படிதான் இதை கணக்கு எடுக்கணும். முதலில் பகல், பிறகு இரவு, இப்படி வரிசை வரும். ஆனா ஆங்கிலத்துல முதல்ல பாதி நைட்டு, அப்புறம் ஒரு பகல், அப்புறம் பாதி நைட்டு. இதுல கொடுக்கறவங்க ஆங்கில முறைப்படி கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை இந்த நம்மளுடைய ஜாதக விதிகளுக்கு உட்பட்ட தமிழ் முறையில அதை மாத்திக்கணும். அது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டைம் போட்டிருக்கோம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி இரவு 10:15. இதை உதாரண ஜாதகத்திற்கு எடுத்திருக்கோம். இது இருக்கு. இதே அந்த குழந்தை அதே தேதியில இரவு ஒரு 1:15க்கு பிறந்ததா வச்சுக்கோங்க. இப்ப இதை என்ன கணக்கு பண்ணணும்? அவங்க எழுதி கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அன்னைக்கு ஆங்கில தேதி என்ன போட்டிருக்கு? அதுலயே இருக்கும் பாருப்பா. தமிழுக்கு பக்கத்திலேயே ஆங்கில தேதி இருக்கும். தமிழ் தேதி 1/1 இருக்கா சித்திரை மாசையில? சித்திரை மாசம் எப்ப உதயத்தை முடிச்சிரு, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வா. கோடு போட்டோம் இல்லையா? கோடு போட்டோமே, எங்க போட்டோம்? சித்திரை மாதம்னு போட்டு வரிசையா இருக்கா? அந்த பக்கத்துக்கு வந்துடணும். கோடு போட்டிருக்கியா? அதுல தமிழ் தேதி 1/1 இருக்கா? இருக்கா? அதுக்கு பக்கத்திலேயே ஆங்கில தேதியும் போட்டிருப்பாங்க. இருக்கா? இப்ப நம்ம என்ன தேதி தான்? சித்திரை மாசம் 10ஆம் தேதிக்கு அங்க என்ன ஆங்கில தேதி வருது? 23 மாசம் சித்திரை ஏப்ரல் மாசம் 4வது மாதம். வருஷம் என்ன போட்டிருக்கு? 2023. இது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அன்னைக்கு என்ன கிழமை வந்துச்சு? சித்திரை மாசம் 10ஆம் தேதி. அதுல போட்டிருக்கிறது ஞாயிறு. இதை நம்ம முதல்ல ஞாபகமா வச்சுக்கணும். ஞாயிறு. இப்போ இரவு 10:15க்கு பிறந்திருந்தா இந்த தேதி கரெக்ட். அதே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 1:15க்கு பிறந்திருந்தா அவங்க உங்களுக்கு எப்படி எழுதி கொடுப்பாங்கன்னாக்க, 24/4/2023 இரவு 1:15. அன்னைக்கு கிழமை எதை போடுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போட மாட்டாங்க, திங்கக்கிழமைன்னு போடுவாங்க. இந்த மாதிரிதான் 24/4/2023 இரவு 1:15 திங்கட்கிழமை
அந்த 1.25 அந்த டயத்தை போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க இந்த 24ஆம் தேதியை கணக்கு எடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பா தான் வரும். இந்த மாதிரி கொடுத்திருந்தாக்க நீங்க எதை எடுத்துக்கணும்? அதுக்கு முதல் நாளை தான் எடுத்துக்கணும். ஏன்னா காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து அடுத்த நாள் உதிக்கிற வரைக்கும் தான் ஒரு நாள். இது நடுப்புற ராத்திரி 12 மணியில இருந்து அடுத்த நாள் மாறிடுச்சுன்னா அது ஆங்கில முறைப்படி அவங்க குறிச்சு கொடுப்பாங்க. நம்ம பஞ்சாங்கப்படி எழுதி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க இதை முக்கியமா பார்க்கணும். இரவு 12 மணிக்கு மேல் ஒரு டைம் போட்டிருந்தா அதை முதல் நாள் கணக்குல தான் எடுத்துக்கணும். இது நடைமுறையிலேயே உங்களுக்கு புரியும். உதாரண ஜாதகம் இது மாதிரி நான் 3 ஜாதகம் உங்களுக்கு எழுதி இதை கணிச்சு தர்றேன். அப்போ உங்களுக்கு இது புரியும். இதை ஒரு முன்னோட்டமா சொல்றேன். இது ஒரு கணக்கு. சரி, சரி. இப்ப சூரிய உதயத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். என்ன மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா அதுல முன்ன பின்ன இருக்குங்கிறத ஒரு முன்னோட்டமா சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம முதல்ல இந்த முதல் உதாரண ஜாதகத்தை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இரவு 10 மணிக்கு பிறந்திருக்காரு. சூரிய உதயம் அன்னைக்கு 6 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சூரிய உதயாதி மணி இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சூரிய உதயாதி மணிங்கிறது ஒன்றும் வேறது இல்லை. சூரியன் உதித்ததிலிருந்து அந்த குழந்தை பிறந்த நேரம் வரை உண்டான இடைப்பட்ட காலத்துக்கு பேர் தான் சூரிய உதயாதி மணி. இது வேற ஒன்றும் கிடையாது. காலையில 6 இருந்து இரவு 10:15 வரைக்கும் உண்டான இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் சூரிய உதயாதி மணின்னு நம்ம சொல்றோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இரவு 10 மணி, இரவு 10 மணின்னாக்க இந்த மணியோட ஒரு 12 கூட்டிக்கங்க. 10, 15 ஒரு 12 கூட்டிக்கங்க. கூட்டினீங்கன்னா 22, 15 வரும். இதுல இந்த சூரிய உதயமாகிய 6 கழிங்க. கழிச்சிங்கன்னா 11, இதுல 16. இதுதாங்க சூரிய உதயாதி மணி 11. அதாவது இந்த குழந்தை பிறந்து 16 மணி நேரமும் 11 நிமிடங்களும் சென்ற பிறகு அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இதுதான் சூரிய உதயாதி மணி. இவ்வளவுதான். இப்போ காலையிலிருந்து மதியம் 12 மணிக்குள் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அப்படியே 12 நீங்க வச்சுக்கிட்டு சூரிய உதயமாகிய 6 கழிச்சிடலாம். சரி, 12 மணிக்கு மேல பிறந்திருந்தா அதோட நீங்க 12 கூட்டிக்கணும். சரி, இரவு 12 மணிக்கு மேல அந்த குழந்தை பிறந்திருந்தா 24 கூட்டிக்கணும். இது எதுக்குன்னா சிம்பிளா அந்த உதயாதி மணியை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக. நீங்க 6 மணியிலிருந்து 6:15, 7:15, 8:15 ஒரு 20 விரல் விட்டெல்லாம் எண்ணிட்டு இருக்க வேண்டாம். பகல் 12 மணிக்குள் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த டயத்தை அப்படியே போட்டு, இப்போ 10:15 மணின்னு இருக்கு, நீங்க அப்படியே இது இரவுன்னு இருக்கு, பகல் 10:15 இருந்தா அப்படியே இந்த 10:15 போட்டு இந்த 6 அப்படியே டைரக்டா கழிச்சிடலாம். இவ்வளவுதான். அப்போ 4, 11 இதுதான் சூரிய உதயாதி மணின்னு வரும். இப்போ அந்த குழந்தை பகல் 10:15 பிறந்திருந்தால், சரி, இதே பகல் 1:15 பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதோட 12 கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா 13:15 வரும். இதுல இருந்து இந்த 6 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 7, 11 இதுதான் சூரிய உதயாதி மணி. எப்போ? மத்தியானம் 12 மணிக்கு மேல பிறந்திருந்தா. சரியா? ரைட். இது நம்ம சொன்ன மாதிரி இரவு 10:15 பிறந்திருந்தா நம்ம எத்தனையை சேர்க்கணும்? அதோட இரவு 10:15 12 கூட்டிக்கிட்டோம். ரைட்டு. நைட்டு 12 மணிக்கு மேல பிறந்திருந்தா அப்போ ஒரு 1:15 வச்சுங்க. அது பிறந்த நேரம் இரவு 1:15 வச்சா அப்ப என்ன பண்றது? 24 கூட்ட வேண்டும். கூட்டினீங்கன்னா
25 15 அதுல இந்த சூரிய உதயத்தை கழிக்கணும். அப்போ 19 11 வரும். இது என்னன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 19 மணி 11 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கு. சூரியன் உதித்ததிலிருந்து இவ்வளவுதான் இந்த கணக்கு. இது இந்த 3 விஷயத்துக்கும் உண்டான 3 உதாரண ஜாதகம் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த இரவு 10:15 பிறந்த ஜாதகத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த சரி, இப்போ 16 11ங்கிறது சூரிய உதயாதி மணி. ரைட்டு. பஞ்சாங்கத்துல நம்ம ஜோதிடத்துல சொல்றது மணி கணக்குல அங்க போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாமே நாளிகை வினாடி. அப்போ இத நம்ம முதல்ல நாளிகை வினாடியா கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வர்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா நம்பர் என்னன்னா 2.5. இத காமனா வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட ஃபார்முலா நம்பரா வச்சுக்கோங்க. இந்த 2.5 வச்சுக்கிட்டு எப்படி மாத்தணும்னா, இது மணி. இந்த 16 முதல்ல 2.5 ஆல பெருக்குங்க. அப்போ 16 32 16 8 32 டு 40ன்னு வரும். இதை நீங்க கால்குலேட்டர்ல போட்டுக்கலாம். அடுத்தது இந்த நிமிஷம். இந்த நிமிஷத்தை அடுத்தாப்புல உண்டானதோட கூட்டிக்க வேண்டியது. இவ்வளவுதாங்க. 40 11ங்கிறது தான் சூரிய உதயாதி நாளிகை. இந்த சூரிய உதயாதி நாளிகையை வச்சுதான் உங்களுடைய ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை பார்த்து எந்தெந்த கிரகங்கள் எங்க நிக்குது, எப்போ இந்த 40 11க்கு சூரியன் எங்க இருந்துச்சு, சந்திரன் எங்க இருந்துச்சுன்னு ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருந்துச்சுங்கிறத போட்டு அதுக்கப்புறம் ராசி கட்டத்தில் அடைச்சு அது அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். அப்போ ஒரு ஜாதகத்தை எழுதுறதுக்கு வருஷம், மாதம், தேதி, கிழமை, நேரம், இதுக்கப்புறம் சூரிய உதயம், அதுக்கு அடுத்தாப்புல சூரிய உதயாதி மணி, அதுக்கப்புறமா சூரிய உதயாதி நாளிகை, இத்தனையும் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் ஜாதகம் எழுத போகணும். சரியா? சரி. சூரிய உதயாதி நாளிகை என்பது ஒரு ஜாதகத்தை எழுதுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கால குறியீடு. இதுதான், இதை வச்சுதான் மகாதிசை, கிரகங்கள், ராசி, நவம் எல்லாத்துக்குமே இதான் அடிப்படை. எனவே இதை கணிக்கிறப்போ, கால்குலேட் பண்றப்போ மிகுந்த கவனத்துடன் இதை செய்யணும். இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அஜாக்கிரதையாகவோ கொஞ்சம் போட தெரியாம ஏதோ பண்ணிட்டோம்னாக்க உதயாதி நாளிகை தப்பா போச்சுன்னா நீங்க எழுதுற ஜாதகமே தப்பா போயிடும். இப்ப சொல்லி கொடுத்ததை ரிப்பீட் பண்ணி பண்ணி அந்த இதை ரிப்பீட் பண்ணி பண்ணி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப புரியும். இது அடுத்தடுத்து இன்னும் 2-3 உதாரண ஜாதகத்துல நான் சொல்றப்போ நீங்க அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி. இப்போ 40 11ங்கிறது சூரிய உதயாதி நாளிகை. சரி, இந்த 40 11 எடுத்துக்குவோம். சூரிய உதயாதி நாளிகை இது 40 11. அதாவது 40 நாளிகை, 11ங்கிறது வினாடி. இது நாளிகை. சூரியன் உதயமாகி 40 நாளிகை 11 வினாடிகள் ஆயிருக்குது. அவ்வளவுதான். இப்போ நாளிகைன்னா என்ன, வினாடி என்னன்னு, மணி என்ன, நிமிஷம் என்னன்னு ஒரு குழப்பம் வரும். ஒரு மணிங்கிறது எப்படி 60 நிமிடங்களும், அது போல ஒரு நாளிகை என்பதுக்கு 60 வினாடிகள். இவ்வளவுதாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, இப்ப ஒரு மணிக்கு எத்தனை நாளிகை? 2.5 நாளிகை. இதை தான் நம்ம காமன் ஒரு நம்பரா வச்சு 2.5 பெருக்கணும் இல்லையா, அதுதான் இது.
இதை வச்சே நீங்க ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை, இவ்வளவுதான் ஃபார்முலா. இதை வச்சுதான் 2.5 பெருக்கி ஒண்ணு போடுறது. இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ சூரிய உதயாதி நாளிகை வந்துருச்சு. இப்போ அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து, அந்த பஞ்சாங்கத்துல அதுக்காக தான் அடிக்கோடுட்டு சொல்ல சொன்னது. சரி, இப்போ அதுக்கு நேரா பாருங்க, சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்கா. பஞ்சாங்கத்தை பார்த்துங்க. இப்போ ஜாதகத்தை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பிறந்த தேதி டைம் எல்லாமே ஏற்கனவே எழுதியாச்சு. சூரிய உதயாதி நாளிகை 40:11. இதை மட்டும் பத்திரமா மனசுலயே வச்சுக்கணும். சரி, அந்த 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? தமிழ் தேதி போட்டிருக்கா. 10ஆம் தேதி இருக்கா. அதுக்கு பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருக்கா. அதை அப்படியே வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தாப்புல என்ன போட்டிருக்கு? திருதியை. அதுக்கு பேரு திதி. நம்ம ஒன்று அஷ்டமி, நவமி, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த திதியை தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு என்ன திதினா இதுல போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்கு? திருதியை. அன்னைக்கு திருதியை. சரி, அதுக்கு ஒரு கால அளவு போட்டிருப்பாங்களே, 8:38. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு திருதியைன்னு போட்டு 8:38 போட்டிருந்தா அன்னைக்கு 8:38ஓட திருதியை முடிவு பெற்றது. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆரம்பிக்கும்? துவிதியை. அடுத்த நாள் போட்டிருக்கா 11ஆம் தேதியில துவிதியைன்னு போட்டிருக்குல்ல, போட்டிருக்கா. 11ஆம் தேதியில திருதியை இல்லைன்னா அதை தொடர்ந்து படிங்க, அதே தேதியில கூட இருக்கும். சதுர்த்தின்னு ஒண்ணு போட்டிருக்கா. சரி, திருதியைக்கு அடுத்தது என்ன? திருதியைன்னா 3, சதுர்த்தி 4. அப்போ அடுத்த நாள் சதுர்த்தி. அடுத்த நாள் சதுர்த்திங்கிறது முடிவாகிற தேதியை தான் போட்டிருப்பான். டைத்த இருக்கா. சதுர்த்தின்னு போட்டு என்ன? சரி, அதை விட்டுருங்க. சதுர்த்தி திங்கள். இது ஞாயிறு. நல்லா பார்த்துங்க, இது ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருதியை காலை 8:38. காலை 8:38க்கு முடிவுற்றது. முடிவு. அப்போ இந்த 8:39க்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அது சதுர்த்தியா இருக்கும். 8:38க்குள்ள பிறந்திருந்தா அது பிறந்த திதி திருதியை. இப்படிதான் பார்க்கணும். அப்போ 8:38க்கு மேல ஆச்சு. இந்த குழந்தை பிறந்தது எப்போ? இரவு 10:15. சரியா? அப்படி வச்சுக்கோ. ரைட்டு. 40:11க்கு என்ன திதி இருக்கும்? ஏன்னா சூரியன் உதிச்சதுலேருந்து 40 நாளிகை 11 வினாடி. அப்போ இந்த குழந்தை பிறந்த டயத்துக்கு 40:11க்கு என்ன இருக்கும்? இதை பார்க்கணும். சதுர்த்தின்னு அடுத்த நாள் போட்டிருக்காங்கல்ல, அதுல ஒரு காலம் போட்டிருப்பாங்க. என்ன காலம்? திங்கக்கிழமை. 10. சரி, இது எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 8:39. நான் சொல்றது பூரா இனிமே நாளிகை வினாடி தான், மணி நிமிஷ கணக்கு இனிமே வராது. சரி, காலை 8:39க்கு என்ன ஆரம்பிக்கும்? அது எது வரைக்கும்? அடுத்த நாள் திங்கக்கிழமை காலை 10:24 வரைக்கும் சதுர்த்தி திதி தான் இருக்கும். அப்ப இந்த குழந்தை பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:15. அப்போ இது பிறந்த திதி என்னவா இருக்கும்? எப்படி வரும்?
அது வந்து திங்கட்கிழமை காலையில 10 மணி வரைக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:15க்கு பிறந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து 8:38 நீங்க போட்டிருக்கிறது மணி நிமிடமே இனிமே வரவே வராது. அப்ப 40:11 40:11 நாளிகை வினாடி. எல்லாமே இந்த 10:15ங்கிறது சும்மா ஒரு ஞாபகத்துக்கு தான் போட்டிருந்தேன். இப்ப இங்க 40:11 எப்போ வரும்னு இருக்கு. 8 இருக்கு, 10 இருக்கு, 40ங்கிற நம்பர் எப்போ வரும்? எப்படி வரும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:38 வரைக்கும் திருதியை முடிஞ்சு போச்சா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை 8:39 இருந்து அன்னைக்கு முழுவதும், எப்படி அன்னைக்கு முழுவதும்னா 60 வரைக்கும், ஒரு நாளைக்கு 60 நாளிகை. 60 முடிஞ்சு அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 10:24. 10:24ங்கிறது என்ன? நாளிகை வினாடி. மணி நிமிஷம்ங்கிறதே இனிமே மறந்துடணும். சூரிய உதயாதி மணியை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இந்த மணி கணக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நாளிகை கணக்கு தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:39 இருந்து அன்னைக்கு முழுவதும் என்ன இருக்கும்? திருதியை எண்டு முடிஞ்சு போச்சு. 60 இல்ல, அன்னைக்கு பூராவுமே ஒரு நாளைக்கு 60 நாளிகை. காலையில 8:39 இருந்து அன்னைக்கு முழுக்க என்ன திதி வரும்? சதுர்த்தி. அதுக்கு அடுத்த நாள் காலையில 10:24 வரைக்குமே சதுர்த்தி தான். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல தானே இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதனால இந்த ஜாதகன் பிறந்த திதி சதுர்த்தி திதி. இப்படி முடிவு பண்ணிக்கணும். இதுதான் திதி. இதே மாதிரிதான் மீதி எல்லாமே. சரி, இப்போ சதுர்த்தி திதி வந்துருச்சா? சதுர்த்தி திதிய திரும்பவும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம உதாரண பஞ்சாங்கப்படி திருதியை திதி 8:38 வரை. அதற்கு மேல் திங்கட்கிழமை சதுர்த்தி 10:24 வரை. ஆக ஞாயிற்றுக்கிழமை 8:38 இருந்து திங்கட்கிழமை 10:24 வரைக்கும் என்ன ஓடும்? சதுர்த்தி திதி தான் ஓடும். ஏன்னா வரைங்கிற கணக்கு தான் நம்ம பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்க இதுல போட்டிருக்கிறது ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்காதீங்க. இதுல ஒரு திருதியை திதி போட்டு 8:38 போட்டா 8:30 திருதியை முடிஞ்சு போச்சு. 8:39க்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை அன்னைக்கு நைட்டு பிறந்திருக்கு, அதனால சதுர்த்தி திதி. ஓரளவு புரியுதா? ரைட். சரி, அப்போ திதி சதுர்த்தி திதி. சரி, அப்படி இருக்கும். ஓ உதயாதி நாளிகை 40:11 திதி சதுர்த்தி. சதுர்த்தி வேற, சதுர்த்தசி வேற. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர்த்தசி கடைசியில வரும், அமாவாசை முன்னாடி. சதுர்த்தி 4வது பிறை. இதுதாங்க திதி. சரி, அதுக்கு அடுத்தாப்புல நட்சத்திரம் போட்டிருக்கா? சதுர்த்தியை விட்டுறணும். நீங்க 10ஆம் தேதி தாண்டி போக கூடாது. அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் திதியை கணக்கு பண்ணிட்டோம். அடுத்தது நட்சத்திரத்தை எடுக்கணும் இல்லையா? நட்சத்திரம், நட்சத்திர கணிதம் இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது எப்படின்னாக்க, அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் 10ஆம் தேதி தான் பார்க்கணும். 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி. இதுவரை 40:55 வினாடி. சரி, இப்போ ரோகிணி எது வரைக்கும் இருக்கு? 49:55 வரைக்கும் இருக்கு. இந்த குழந்தை பிறந்தது எப்போ? 11. இதுக்குள்ளே வந்துருச்சா? 49:55 வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ரோகிணி இருக்கு. 5 மணிக்கே பிறந்தா ரோகிணி தான் கணக்கு. இது ஈஸியா இருக்கு. அடுத்தடுத்த ஜாதகங்கள்ல இது மாதிரி சில இன்னும் கொஞ்சம் சிக்கலான கணக்கு வரும், அது அப்புறமா சொல்லிட்டாங்க. இப்போ நட்சத்திரம் எடுக்கிறது எப்படி, திதி எப்படி எடுத்தோமோ
ஒரு திதி முடிந்து அடுத்த திதி ஆரம்பிக்கும் வரை உள்ள காலகட்டத்தில் இது எப்போ பிறந்துச்சுங்கிறத வச்சு திதி எடுத்துரும். அதே மாதிரி நட்சத்திர கணக்கு ரோஹிணி அன்னைக்கு 49:55. இந்த 49:55க்குள்ளேயே இந்த 40:11 வந்துருதா? இதை தாண்டி தானே இது போகணும், வந்துருச்சு. இப்போ அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. இதை முதல்ல முடிவு பண்ணிக்கிறோம். சரி, இது இதோட முடிஞ்சிடறது இல்லை. இந்த ஒரு நட்சத்திரத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி 4ஆ பிரிச்சா தான் நவாம்சம்னு ஒரு கட்டம் போட முடியும். அது பின்னாடி வர்றப்போ வரும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரோஹிணி இவர் பிறக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் எவ்வளவு பாஸ் ஆகிருக்கும், எவ்வளவு இன்னும் மிச்சம் இருக்கு, இதோட மொத்த கால அளவு என்ன, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சா தான் மகாதிசைங்கிற ஒரு கணக்கை நம்ம எடுக்க முடியும். அப்போ இதை பாருங்க. இப்போ ரோஹிணி 49:55 என்னைக்கு போட்டிருக்கு? 10ஆம் தேதி போட்டிருக்கு, இருக்கா? சரி, அதுக்கு முத நாள் 9ஆம் தேதி எடுத்துங்க. 9ஆம் தேதியில பாத்தீங்கன்னா பரணின்னு போட்டிருக்கா, கார்த்திகை. கார்த்திகை முதல் நாள், இந்த வார முதல் நாள் அதுலயே போட்டிருக்கோம் கார்த்திகை. எவ்வளவு போட்டிருக்கு? 47:01. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஜாதகன் பிறந்த என்ன தேதி? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கிறான். 9ஆம் தேதி 47 நாளிகை 1 வினாடிக்கு கார்த்திகை முடிந்து விட்டது. அப்பவே ரோஹிணி ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ ஒரு நாளைக்கு 60 நாளிகை பட்சம், 60 நாளிகை ஒரு நாளைக்கு, சரியா? இந்த முதல் நாள் இருக்குல்ல, முதல் நாள் கார்த்திகை எப்ப முடியுது? 47:01. இந்த 47:01 பாஸ் ஆகி போச்சா? அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான். இதை முதல்ல கழிச்சு வைங்க. 47:01 எப்படி வச்சுங்க. அப்ப இது 59. ஏன்னா 60 தானே எடுத்து போடணும். அப்போ இதுல இருந்து 1 எடுத்துனா இங்க 60, 60ல 1 போச்சுன்னா 59. அப்ப இதுல 59 இருக்கும். 9ல 7 போச்சுன்னா 2, 5ல 4 போச்சுன்னா 1. 12 நாளிகை 59 வினாடி அன்னைக்கு மீதி இருக்குமா? சரி, அப்போ முதல் நாள் கார்த்திகை, அப்ப ரோஹிணியா? முதல் நாள் ரோஹிணி சென்றது. புரியுதா? எவ்வளவு? 12:59. சரி, ஜனன நாள். அதாவது இவர் 10ஆம் தேதி பிறக்கிறாரு. ஆனா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்ததுனால அது எவ்வளவு பாஸ் ஆகிருக்குங்கிறது பார்த்தோம்னா 12:59 முதல் நாள்ல போயிடுச்சு. பாஸ் ஆகிருக்கு முதல் நாள். இந்த ஜனன நாள் அன்னைக்கு என்ன ரோஹிணி எவ்வளவு போட்டிருக்கு? 49:55. இந்த 12:59 இருக்குல்ல, அதோட இந்த ரோஹிணிக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இப்பதானே முடியுது. இந்த 49:55 இதோட கூட்டிக்கங்க. முதல் நாள்ல 12 ஏறக்குறைய 13 பாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 49:55 இருக்கு. ரோஹிணி அது வரைக்கும் இருக்கும். இப்ப இதை கூட்டினோம்னா 9 5 14, மீதி 1 5 6 5 11ல 6 போச்சுன்னா 5. இது இப்படிதான் வரும். 1 1 2 3 9 12, மீதி 1 1 2 4 6. இதை எப்படி போட்டேன்னா இது 59 வினாடி, இது 55. ரெண்டையும் கூட்டினோம்னா 114 வரும். வருதா? 9 5 14, 1 5 6 5 11. இந்த 114ங்கிறது வினாடி. 60 வினாடி ஒரு நாளிகை. அப்ப இதுல 60 கழிச்சிருங்க. மீதி எத்தனை வரும்? இந்த 54 தான் இங்க போட்டிருக்கேன். இப்ப மீதி 1 இருக்கா? 1 2 3 9 12, 1 1 2 4 6 வந்துருச்சா?
இதுதான் ரோகிணி நட்சத்திரத்தோட, இந்த ரோகிணி இருக்கு இல்லையா, ஆதி அந்தம் பரம நாளிகை. இவ்வளவுதான். புரியுதா? இந்த ரோகிணி நட்சத்திரம் எவ்வளவு நேரம் அப்படிங்கிற கணக்கை முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம்தான் சென்றது எவ்வளவு நின்றது எவ்வளவுன்னு அதை பார்க்கலாம். இது ஒரு கணக்கு போட முடியும். அப்ப ஆதி அந்தம் பரம நாளிகைங்கிறது எது? இந்த 62-54. இதை எப்படி போட்டோம்னு இன்னொரு சொல்றேன். முதல் நாள் எப்போ வந்துச்சு? ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு 49-55. அதுக்கு முதல் நாள் கார்த்திகை 47-01. அப்போ முதல் நாள் 47-01 60 கழிச்சுக்கங்க. அவ்வளவுதானே, மீதி பாசிங் டைம் இருக்கும். அதோட ரோஹிணி நட்சத்திரம் எப்ப முடியுது? 49-55. இதை கூட்டினீங்கன்னா 62-54 வந்துடும். இவ்வளவுதான் ஆதி அந்தம் பரம நாளிகை. இப்ப புரியுதா? சரி, இப்போ அடுத்தாப்புல எடுப்போம். சரி, இப்போ 62-54 மொத்தம். இந்த 62-54 இதை என்ன பண்றீங்க? அப்படியே 4ஆல வகுத்துக்குங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 4ஆல வகுத்தோம்னா ஒரு பாதம் என்பது 15 × 60, மீதி 2 நாளிகைங்கிறது 120 வினாடி. புரியுதா? இதோட 54 கூட்டிக்கங்க. கூட்டினா 174. இதை 4ஆல வகுங்க. 4 16, 3 12, அரை 43. 15 நாளிகை 43.5 வினாடி. இதுதான் ஒரு பாதத்திற்கு உண்டான கால அளவு. ஒரு பாதம் எவ்வளவு? ஒரு பாதத்துக்கு 43 வினாடி. இது எல்லாமே நாளிகை வினாடி தான். இப்ப புரியுதா? 62 4ஆல வகுத்தா 15 4 60, மீதி 2 இருக்கு, 120 வினாடி. இந்த நாளிகை வினாடியா மாத்தலாம். அதோட 54 கூட்டிங்கன்னா 174. 74 அப்படியே 4ஆல வகுத்தோம்னா 43. இதுதான் ஒரு பாதத்திற்கு உண்டான கால அளவு. இது எதுக்கு? ரோஹிணி நட்சத்திரத்துக்கு, அன்னைய தேதிக்கு. இதுதான். இத அப்படியே வச்சுக்கங்க. புரியுதா? இப்போ 15 43.5 அப்படியே இருக்கட்டும். சரி, சரி. இப்போ முதல் பாதம், 1ஆம் பாதம் 15:43. புரியுதா? முதல் பாதம் இவ்வளவு ஓடும். இவ்வளவு தாண்டினாதான் அப்புறம் 2ஆவது பாதம். 2ஆம் பாதம் எப்ப முடியும்? 43 87. சரியா? 60 போச்சுன்னா மீதி 27. இங்கே 27 போட்டுருங்க. இதுல 1 இருக்கு. 5 5 31, 31, 27. இது அப்படியே 2ஆல பெருக்கிறது தான். புரியுதா? இல்ல, சூரிய உதயாதி நாளிகை 15:43 வரைக்கும் முதல் பாதம். முதல் நாள் இல்ல, முதல் நாள் அந்த நட்சத்திரம் ஸ்டார்டிங்ல இருந்து 15 நாளிகை 43 வினாடிக்கு முதல் பாதத்தை கடந்துரும். அதுக்கு அப்புறம் 31:27 வரைக்கும் 2ஆவது பாதம். இந்த 62க்கு உண்டான கணக்கு. அப்போ 3ஆவது பாதம் எப்போ? இந்த 31 5 36 46 43 50 20 70 20 இதை கூட்டினா, ஏன்னா 3ங்கிறது 1 2 கூட்டினா 3ஆம் பாதம் வந்துரும்ல. அப்ப 70. 60 போச்சுன்னா மீதி 10. இந்த 60க்காக 1 சேர்க்கணுமா? அப்ப 31 46 1 47 10 வரைக்கும் 3ஆவது பாதம்.
அதுக்கப்புறம் 62 54 இது கால்குலேஷனே வேண்டாம். 4ஆம் பாதம் 62 54. சரி, இதை ஏன் இவ்வளவு விளக்கமா போடுறோம்னாக்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட மொத்த கால அளவு 62 54. புரியுதா? சரி, இந்த குழந்தை அதுல எந்த பாதத்துல பிறந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப பாக்குறப்போ இந்த குழந்தை ஜனித்தது 40-11. எப்போ? சரி, இந்த 40-11க்கு எந்த பாதம் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அப்படி இல்லை. 40-11க்கு இதுல எந்த பாதம் வரும்? இதுல 1வது பாதத்துல 12 முத நாளே போயிருச்சு, அடுத்த நாள் கொஞ்சம் இருக்கு. இப்படி எல்லாம் சிக்கலா இருக்கா? இதை தெளிவா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். அன்னைக்கு 10ஆம் தேதி எடுத்துங்க, பஞ்சாங்கத்தை பார்த்துங்க. 10ஆம் தேதி ரோகிணி, நேரம் என்ன போட்டிருக்கு? 49:55 வரை என்ன போட்டிருக்கு? ரோகிணி. இந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு? 40 பிறப்பு. இங்க பாரு, 40-11. இப்ப இதுல இருந்து இதை கழிங்க. ஏன்னா 40க்கு பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் 49 வரைக்கும் ரோகிணி இருக்கு இல்லையா? அப்போ இதுல மீதி எவ்வளவு? 44. இதுல ஒரு 9. 9-44 மீதி. என்ன மீதிங்கிறது? என்ன? ரோகிணி நட்சத்திரம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் 9 நாளைக்கு மீதி இருக்கு. இப்ப அது புரியுதா? சரி, மீதியை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சென்றது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒண்ணும் இல்லை, இது அப்படியே இந்த மொத்தத்துல இருந்து 9-44 அப்படியே கழிச்சிருங்க. ஆமா, இது செல்லு. ஜாதகத்துல செல்லுன்னு இதை எழுதுவாங்க. செல்லுன்னா சென்றது, மீதி என்பது நின்றது. இதான் புரியுதா? இன்னொருக்கா சொல்லித்தரேன். அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னு போட்டது இது காமன். ஒரு நட்சத்திரத்தை ஆதி அந்த பரம நாளையே 4ஆ பிரிக்கணும். பிரிச்சு இது பிறந்தது, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரம் முடியுது. அதனால இது ஈஸியா வந்துருச்சு. இது எல்லா நாள்லயும் இந்த மாதிரி வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது அந்த மாதிரி உதாரண ஜாதகம் என்ன சொல்ற போட்டுக்குவோம். ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு 49-55 வரைக்கும் இருக்கு. இந்த குழந்தை பிறந்தது 40-11க்கு. அப்போ 40க்கு மேல இன்னும் 9.25 நாளைக்கு பாக்கி இருக்கிறப்ப இது பிறந்திருக்கு. அப்போ பாக்கி எவ்வளவு? 9-44. சரி, மொத்தம் 62-54. இந்த 9-44 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பாஸ் ஆகி போயிருந்துச்சு? இவ்வளவுதான். இது வரைக்கும் புரியுதா? சரி, இதை அப்படியே வச்சுக்கோம். இப்போ இதை வச்சு இதை இப்படியே இருக்கட்டும். சென்றது மீதி நின்றது, இது அப்படியே இருக்கட்டும். இதை வச்சு மகாதிச கணக்குன்னு ஒண்ணு இருக்கு சொல்றேன். அப்போ நட்சத்திரம் என்ன வந்துச்சு? இந்த ஜாதகம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. இது எந்த பாதம்னு கணக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பாதத்துக்கு 15-43 வரைக்கும் இருந்தா ஒரு பாதம். இப்ப 9 தான் மீதி இருக்கு. அப்ப கடைசி பாதமா தானே இருக்கணும். புரியுதா? அப்போ ரோகிணி 4ஆம் பாதம். சரியா? இப்படி இதை போட்டுக்கணும். அப்ப இந்த ஜாதகம் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்துல பிறந்திருக்காரு. இது பொது. இந்த 4வது பாதம்னு எதுக்கு எடுத்தா நவாம்சம் போடுறப்ப இது புரியும். சரியா? ரைட்டு. இதுக்கு அடுத்தது மகா திசை. திசை இதுதாங்க ரொம்ப முக்கியமான கணிப்புக்கு இது முக்கியம். இதை வச்சுதான் பிறப்புல இருந்து உங்க எப்ப நீங்க ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த வயசு வரைக்கும் ஒவ்வொரு மகாதிசையா கழிச்சு உங்களுடைய வரலாறு எடுக்கக்கூடியது இந்த மகாதிசையை வச்சுதான். சரி, இந்த ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது சந்திரனின் நட்சத்திரம்.
சரி, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகங்கிறத இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு ஒரு டேபிள்ல சொல்லித்தரேன், அதை வச்சு போட்டுக்கலாம். சரியா? ரைட். இப்ப சந்திரன் வச்சுக்கோங்க. இதுக்கு உண்டான தசா வருஷம் 10 வருடம். இது இப்ப தெரிஞ்சுங்க. இதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு எவ்வளவு, எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம், அதுக்கு உண்டான கால அளவு இதை நான் டேபிளா சொல்லி கொடுத்துறேன் சிம்பிளா. சரி, இப்போ இது இருக்கு. இந்த 62 54 நாளிகை இருக்குல்ல, இது மொத்த ரோகிணிக்கு உண்டான காலம். புரியுதா? இந்த 62 54 கால அளவுக்கு நாளைக்கு 10 வருடங்கள். அப்போ இதுல மீதி எவ்வளவு இருக்கு? 9:44. ஏன்னா இந்த 49 போயிருச்சு இல்ல, இதைதான் என்ன சொல்லுவோம், அன்னையின் கர்ப்பத்தில் சென்ற நாளிகை 49:55. மீதி நின்ற நாளிகை 9:44 தான். இதை நம்ம என்ன பண்ணணும், 62 54க்கு 10 வருஷம், 9:44க்கு எவ்வளவுன்னு கால்குலேட்டரை வச்சு போட வேண்டியது. என்ன? இப்போ இந்த 10 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 10 வருஷத்தை அப்படியே 120 மாதங்களா ஆயிக்கங்க. அப்பதானே இது பெரிய நம்பரா இருக்குல்ல, அதனால இப்போ 120 9:44க்குன்னு பார்த்தா 9:44 பெருக்கல் 120 டிவைடட் பை 62:54. இதுக்கு என்ன ஆன்சர் வருது அதை கால்குலேட்டர்ல போடணும். போட்டாக்க சிம்பிளான பாணியில சொல்லணும்னாக்க 9:44 62:50க்கு கொடுத்தோம்னாக்க எவ்வளவு வரும்? 7:9:63. கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். அக்யூரேட்டா போடலாம், ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். அப்போ 6.75 ஒரு பகுதிங்கிறதுக்கு 6.75 வரும். அப்படியே 120 பெருக்குங்க. இப்ப இது எவ்வளவு? 12,72 12 வந்து 72 9 81 வந்துருச்சா? இப்போ 1/81 இப்படி கணக்கு எடுக்கணும். 0 12 72 12 9 81 810 வரும். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு கணக்கு, இது அப்படியே வச்சுக்கோங்க, இது இருக்கட்டும். இப்போ கால்குலேட்டரை வச்சுட்டு இதை போடலாம். ஒரு சின்ன செல் எடுத்து, வேற செல் எடுத்து. சரி, இப்போ நம்ம கால்குலேட்டரை வச்சு பெருக்கி போட்டப்ப வரக்கூடிய ஆன்சர் 18.11 கால்குலேட்டர்ல வச்சு போட்டோம். இந்த 18ங்கிறது இங்க காமனா 10ஆல் பெருக்கி 120 மாதங்கள் தான் எடுத்தோம். அப்ப இந்த 18 மாதம், 18 மாதங்கிறது ஒரு வருடம் 6 மாதம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா? வருடம், இது மாதம். சரியா? புரியுதா? வருடம் 1, மாதம் 6. நாள் எத்தனைன்னு பாக்குறது, இந்த 11 இருக்குல்ல, அதை அப்படியே 30ஆல பெருக்கிங்க, இல்ல 3ஆல பெருக்கிங்க. 3 11 33. அப்போ 3.3 நாள், 3 நாளை வச்சுக்கோங்க. மீதி 0.3 இருக்குல்ல, அது 60ஆல பெருக்கினா 18 நாளிகை. இவ்வளவுதான் வருடம் 1, மாதம் 6, நாள் 3, நாளிகை 18. இது என்னன்னா பிறக்கும் பொழுது சந்திர மகாதிசை பாக்கி. ஏன்னா பாக்கி என்ன செல்ல வேண்டியது எவ்வளவுன்னு தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அதுக்கு உண்டான தசா வருஷம் பார்த்தா 1 வருஷம் 6 மாசம் 3 நாள் 18 நாளிகை. இதாங்க மகாதிசை. அப்போ இந்த மகாதிசை சந்திர மகாதிசையில் 10 வருடத்தில் இவன் பிறந்த பொழுது மீதி இருக்கிறது எவ்வளவுன்னா 1 வருஷம் 6 மாசம் 3 நாள் 18 நாளிகை. இவ்வளவுதான். இதை குறிச்சுக்க வேண்டியது. மகாதிசை வந்துருச்சு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மகாதிசைகளை வரிசையா போட்டுதான் கணிக்கிறது. அது கணிப்பு வர்றப்போ அதை பார்த்துக்கலாம். இப்ப அது புரியுதா? மொத்த ஆதியந்தம் பரம நாளிகை 62 54க்கு 10 வருஷம், அதுக்கு 120 மாதங்கள். மீதி இருக்கிறது 9.44, அதாவது 9 நாளிகை 44 வினாடி.
இதுக்கு எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா கால்குலேட்டர்ல வச்சு போடுறப்போ 18.11. 18 மாதங்கள்ங்கிறது 1.5 வருஷம், 1 வருஷம் 6 மாசம். இந்த 11 3ஆல பெருக்கணினாக்க 3 நாள், மீதி 0.3 இருக்கு. அது 60 ஆல பெருனா ஒரு நாளைக்கு 60 நாளிகை, அது பெருக்கினா 18 நாளிகை. இவ்வளவுதான் மகாதிசை. புரியுதா? புரியலன்னா திரும்ப ஒரு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துங்க. சரி, இப்ப மகாதிசை வந்துருச்சு. மகாதிசை இருப்பு. வருடம், மாதம், நாள். நாளிகை கூட தேவையில்லை. 1 வருடம், 6 மாதம், 3 நாட்கள். இது கணிப்புக்கு முக்கியமான விஷயம். ஒரு ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்து பலன் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ இவன் பிறந்தப்போ என்ன மகாதிசை எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் 40 வயசு ஆகுதா 30 வயசு ஆகுதோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வருஷத்தை கொடுத்துட்டு இன்னைய தேதிக்கு என்ன நடக்குதுங்கிறதுக்கு அஸ்திவாரமே நம்ம போடுற இந்த மகாதிசை இருப்பு தான். இதுல கணிதத்துல வித்தியாசத்துல ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன கூட வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பெரிய வித்தியாசங்கள் வரக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாக்கி இருக்குல்ல, இந்த பாக்கியை தான் நம்ம பாக்கின்னு போடணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த 49 கணக்கு எடுத்து போனது இருக்கு பாரு, அதை பிடிச்சி பாக்கின்னு எழுதிடுவாங்க. நிறைய ஜாதகங்கள் அது மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி தப்பு பண்ணாம மீதி எவ்வளவு இருக்கோ அதுக்கு கணக்கு பண்ணி அதை மட்டும் இருப்புன்னு போட்டுருங்க. இருப்பு இருக்கிறது தானே இன்னுமே வரும், அதுதான் அந்த மாதிரி. அப்போ அந்த ஜாதகனுக்கு பிறந்த தேதிக்கு திதியை கண்டுபிடிச்சாச்சு, நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாச்சு, அது எத்தனையாம் பாதம்னு போட்டாச்சு, அதுக்கு அடுத்தது மகாதிசை இருப்பு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ரைட். இதை பூரா அப்படியே வச்சுக்கோங்க. 1603. சரி சரி சரி, இப்போ இது வரைக்கும் மகாதிசை வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, இதுக்கு அடுத்தது லக்ன கணிதம். இந்த சந்திரன் நம்ம பார்த்தது சந்திரன் நட்சத்திரம்ங்கிறது, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் நாம் பிறந்த நட்சத்திரம். இத சந்திரனை வச்சு கண்டுபிடிச்சுக்குவோம். அதை வச்சு மகாதிசை எல்லாம் பார்த்துக்குவோம். அதுக்கு மேல லக்னம்னு ஒண்ணு இருக்கு. இந்த லக்னத்தை பற்றின விவரத்தை பின்னாடி சொல்றேன், கணிதத்தை மட்டும் இப்ப சொல்லிடுறேன். சரி, லக்ன கணிதம். லா போட்டு இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னாவே அது லக்னம். ரைட். கணிதம். சரி, இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்துங்க. பஞ்சாங்கத்துல அந்த சித்திரை மாசம் இல்லையா, அதுல இடது பக்கத்துல முதல் வரிசை இருக்கு பாரு, ராசி இருப்புன்னு போட்டிருக்கா. அந்த மேஷம்தான் இவர் பிறந்தப்போ இருந்த ராசி. அது வேற ஒண்ணும் இல்லை, சித்திரை வைகாசி பங்குனி வரைக்கும் வருது இல்லையா, அதை மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம்னு வரிசையா போடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை கணிப்பு வர்றப்போ நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுப்பேன். இப்ப எழுதுறதுக்கு உண்டானதுனால இதை சொல்லிடுறேன். சித்திரை மாசம் பிறந்தா மேஷம். ரைட்டு. அப்போ மேஷ இருப்புன்னு அதுல போட்டிருக்குல்ல, 10ஆம் தேதிக்கு எவ்வளவு இருப்பு போட்டிருக்கு. ரைட். மேஷ ராசியில அந்த பஞ்சாங்கத்தின்படி 10ஆம் தேதி அன்னைக்கு ராசி இருப்பு எவ்வளவுன்னு போட்டிருக்கும். எவ்வளவு போட்டிருக்கு? 30-48 இருக்காது முதல் கட்டத்துல. 3 சரி 3-17 இது மேஷராசிக்கு. சரி, இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அன்னைக்கு காலையிலிருந்து 10ஆம் தேதி காலையிலிருந்து 3 நாளிகை 17 வினாடி வரைக்கும் மேஷ லக்னம், அதுக்கப்புறம் ரிஷப லக்னம், மிதுன லக்னம்னு ஒரு நாளைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான லக்னமும் ஒரு நாளைக்கு வரும். இதுதான் கணக்கு. சராசரியா ஒரு ராசிக்கு 5, சில ராசி 4 சில்லறை இருக்கும், சில ராசி 5 சில்லறை இருக்கும். சரியா? அதை எங்க பார்க்கணும்னா 2வது பக்கத்தை எடுக்க. 2வது பக்கம்
அதுல சூரிய உதயம் போட்டிருக்கா, அதுக்கு மேல பாருங்க மேஷ ரிஷபம் வரிசையா போட்டிருக்கா. மேஷத்துக்கு 4:33, ரிஷபத்துக்கு 5:7 இப்படி போட்டிருக்குதா? போட்டிருக்கா? இதுதாங்க அளவு. அதை வச்சுக்கோங்க. அதை பார்த்து இப்போ பிறந்த மாதத்தில் பிறந்த தேதியில் அந்த பக்கத்துல இருக்க ராசி இருப்ப ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டோம். போட்டோமா? அதுக்கு அப்புறமா இந்த 40-11 இருக்கு பாரு, அந்த சமயத்துக்கு என்ன லக்கணம் வரும்னு கண்டுபிடிக்கணும். சரியா? சரி. இப்போ மேஷத்துக்கு அடுத்தது என்ன? ரிஷபம். ரிஷபத்துக்கு எவ்வளவு போட்டிருக்கு கால அளவு? ரிஷபத்துக்கு அடுத்தாப்புல 5-7 போட்டிருக்கா. இதுக்கு நேர மேலன்னு சொன்னல, இதுலயே தான், இதுலயே மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம்னு வரிசையா 3 காலம் போட்டிருக்கோம். அதுல போட்டிருப்பார். போட்டிருக்கா? மேஷம் 4:33, அதுக்கு அடுத்து ரிஷபம்னு போட்டிருக்கா. இப்ப மேஷத்துக்கு நம்ம ராசி இருப்ப வச்சு போட்டோம். அதுக்கு அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துல எவ்வளவு போட்டிருக்கு? 5-7. அது மணி கணக்கு. அது வேண்டாம். நம்ம அந்த உதயாதி மணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உதயாதி நாளிகை வந்துருச்சா இந்த மணி நிமிஷம் எல்லாம் மறந்துட வேண்டியதுதான். பஞ்சாங்கத்தையும் அது இருக்காது, நம்ம ஜாதகத்தையும் அதுக்கப்புறம் வரவே வராது. சரி, இந்த ரிஷபம் 5-7. அதுக்கு அடுத்தது என்ன? மிதுனம். இந்த எவ்வளவு? 28. சரியா? அடுத்தது கடகம் போட்டிருக்கா. எவ்வளவு? 5-20. சரி. அடுத்தது சிம்மம். சிம்மம் 5-3. சரி. அதுக்கு அடுத்தது கன்னி. இந்த 4-9. இப்போ இதை எது வரைக்கும் போட்டுக்கிட்டே போறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கும்ல. இத பாருங்க, 40 இருக்கா. ஒரு ராசிக்கு சராசரியா எவ்வளவு? 5 நாளிகை. 60 நாளிகை கொண்டது 12 ராசி. ஒரு நாளைக்கு 12 லக்னமும் வந்துடும். 12 லக்னம் வந்துருதா? அப்ப ஒரு லக்னத்துக்கு எவ்வளவு கால அளவு? சராசரியா 5. அப்போ இந்த குழந்தை பிறக்கிறப்ப இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட்ல 3-17. இந்த 40ல 3 மட்டும் கழிச்சுக்கோங்க. மீதி எவ்வளவு வரும்? 37 வருமா? மீதி செல்ல வேண்டியது வருமா? அப்போ 5 அளவுங்க. 7-5-35, மீதி 2 இப்படி வச்சுக்கோங்க. 7-5, அதாவது 40 பிறந்த நேரம், பிறந்த கலவு. இதுல மேஷத்துக்கு 3 போச்சு. ஏன்னா இது வரிசையா எது வரைக்கும் போட்டு கூட்டுறதுன்னு தெரியாது இல்ல, அனுபவத்துல அது வந்துடும். 40ல இந்த 3 கழிச்சிருங்க, வினாடியை விட்டுருங்க. 37 இருக்கா. 5 அளவுக்கு 7, மீதி 2. இந்த 7 முடிஞ்சு அடுத்தது புரியுதா? 40 இருந்தா 8ன்னு வந்துடும். இப்ப 7 முடிஞ்சு மீதி இருக்கா. அப்ப 7க்கு அடுத்தது என்ன? 8. இப்ப 4:53 4 மணிக்கு மேலேயே 5வது மணி வந்துரும்ல. அதே மாதிரிதான் 7 முடிஞ்சு 8ஆவதுன்னு அர்த்தம். இங்க மேஷம்னு ஒண்ணு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் 7 ராசி, அதுக்கப்புறம் 8வது ராசி. அப்போ 8 ராசி வரைக்கும் இதை போட்டு ஆகணும். ரைட்டு. இப்ப எத்தனை? 1 2 3 4 5 6. துலாம் எவ்வளவு போட்டிருக்கு? 5-12. சரி. அடுத்தது விருச்சிகம். எவ்வளவு? இதோட வச்சுக்கோங்க. இப்ப இதை கூட்ட வேண்டியது 6 8 17 20 28 35 42.
சரியா? மீதி 4, 5, 7, 9, 14, 15, 2, 17, 172. இது 60ஆல வகுங்க. ஏன்னா அதெல்லாம் வினாடி தானே. 6, 12, 120 போச்சுன்னா 2.52. புரியுதா? இந்த மொத்தத்தை கூட்டினோம்னா 172 வினாடி. 60ஆல வகுத்தோம்னா 6, 120 வருஷம் 52. அப்ப இங்க என்ன வரும்? 52. சரி, இந்த 2 இங்க போட்டுக்கோங்க. சரியா? இதான கூட்டணும். 2, 3, 5, 10, 15, 20, 24, 29, 5, 34, 39 வந்துருச்சா? ரைட். அப்போ அன்னைக்கு சூரியன் உதித்ததிலிருந்து 39 நாளிகை 52 வினாடி வரை விருச்சிக லக்னம். சரி, இந்த குழந்தை எப்ப பிறந்திருக்கு? சரி, இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இந்த 40, 11 அப்படியே போட்டுக்குங்க. புரியுதா? இதான அது பிறந்த நேரம். அப்ப என்ன வரும்? விருச்சிகத்துக்கு அடுத்தது வரக்கூடியது தனுசு. இந்த 39, 52 இங்க போட்டுக்கிறேன். 30 தெரியுதா? 39, 52 வரை என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். வந்துருச்சா? இந்த ஜாதகர் பிறந்தது 40, 11க்கு. அப்போ தனுசு இருக்குல்ல, இந்த தனுசு விருச்சிகம் 39, 52ஓட முடிஞ்சிடும். இப்ப 40, 11ல இருந்து இதை கழிங்க. புரியுதா? 40, 11 குழந்தை பிறந்த நேரம். 39, 52 வரைக்கும் விருச்சிக லக்னம் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்ப விருச்சிக லக்னம் முடிஞ்ச உடனே 39, 53க்கு தனுசு ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப தனுசுல செல்லு கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 0.59. இது புரியுதா? 60, 11 எவ்வளவு? இந்த வர இதாங்க சரியான ஆன்சர். முதல்ல தவறா போட்டேன். இப்ப வந்துருச்சா? 60 கூட்டினா 71. இந்த 52 கழிச்சா 19 வினாடிகள் தனுசுல என்ன செல்லு. நட்சத்திரம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது செல்லு. சரியா? கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஜாதகன் பிறந்த லக்னம் இது தனுசு. இதாங்க லக்ன கணிதம். சரியா? இது வரைக்கும் இந்த எபிசோட்ல போதும். ஏன்னா நிறைய கால்குலேஷன்லாம் சொல்லிட்டேன். நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கங்க. திரும்ப திரும்ப பார்த்தாதான் புரியும். அப்படி சிலது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். நீ எப்ப வேணாலும் கேட்கலாம். சரியா? அதை பார்த்துக்கங்க. இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டு அடுத்தாப்புல மேற்கொண்டு இதையெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஜாதகத்தை கண்டினியூ பண்றதுங்கிறத அதை வச்சு நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.